ஹாய், வெல்கம் டு கணிதம் கைட். இன்னைக்கு பயிற்சி 1.5ல் 5வது சம் பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க? ஏபிசி மூணுமே என்னது எண்ணில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னோட உட்கணங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஃப் வந்து ஏ டு பி என்ற சார்பு அப்படின்னு சொல்லி எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துட்டாங்க. 2x + 1. அதே மாதிரி ஜி வந்து பி டு சின்னு சொல்லி கொடுத்துட்டு ஜி ஆஃப் எக்ஸ் கொடுத்துட்டாங்க x². இது ரெண்டும் இப்படி இருந்ததுன்னா எஃப் டாட் ஜியும் ஜி டாட் எஃபோட வீச்சகம் கேட்டிருக்காங்க. சரிங்களா? எஃப் டாட் ஜி ஜி டாட் எஃபோட வீச்சகம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்னது எடுத்துக்கிறோம்? நம்மளுக்கு எல்லாமே எதில் தான் இருக்குது? எண்ணில் தான். எண்ணா என்னது? இயல் எண்கள், அப்படி தானே? அப்போது எக்ஸ் பிலாங்ஸ் டு என் அப்படின்னு எடுத்துக்கோங்க. சரிங்களா? எக்ஸ் பிலாங்ஸ் டு என் எண்க. சரியா? அப்போது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு என்னது கண்டுபிடிக்கணும்? எஃப் டாட் ஜி கொடுத்துருக்கதை எடுத்து எழுதிக்கோங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x + 1. அதே மாதிரி ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு என்னது? x². அடுத்து f dot g of x equal to என்னது பாருங்க? f of g of x. இப்போ g of x நம்மளுக்கு என்னது? f of g of x என்னது? x². சரியா? இதில் பாருங்க x² என்னது? belongs to nல தான் இருக்கும். சரிங்களா? இதையும் எழுதிக்கணும். கண்டிப்பாக முக்கியமான ஸ்டெப்பு. x² என்னது? எண்ணில் தான் இருக்கும். இயல் எண்கள் தான். எக்ஸ் வந்து எண்ணில் இருந்ததுன்னா x², அதோட ஸ்கொயர்டும் என்னது? எண்ணில் தான் இருக்கும். சரிங்களா? இப்போது எஃப் ஆஃப் x². x²னா என்னது? எக்ஸுக்கு பதிலாக x² இருக்குது. அப்போது நம்மளுக்கு இங்கே எக்ஸுக்கு பதிலாக என்ன பண்ணணும்? x² பண்ணணும், அப்படி தானே? அப்போ 2 இன்ட்டு என்னது? எக்ஸுக்கு பதிலாக x² + 1. சரியா? இப்போது ஆக்சுவலாக நம்ம வந்து வீச்சகத்தை எப்படி குறிப்போம்? எந்த லெட்டரால் குறிப்போம்? ஒய் அப்படின்னு தானே குறிப்போம். அப்போ ஒய் ஈக்குவல் டு 2x² + 1. இதை வந்து எப்படி எழுதணும்னா எஃப் டாட் ஜியின் வீச்சகம் வந்து என்னது? ஈக்குவல் டு ஒய் சச் தட் y ஈக்குவல் டு நம்ம என்னது? 2x² + 1 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம், அப்படி தானே? அடுத்து எக்ஸ் வந்து எதில் இருக்கும்? பிலாங்ஸ் டு n. சரியா? இப்படி தான் எழுதணும். இதுதான் என்னது? எஃப் டாட் ஜியோட வீச்சகம். சரியா? அடுத்து ஜி டாட் எஃபோட கண்டுபிடிப்போமா? ஜி டாட் எஃபோட வீச்சகம் ஜி டாட் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதுவோம். சரியா? எஃப் ஆஃப் எக்ஸ் என்னது நம்மளுக்கு? இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் 2x + 1. சரியா? அப்போ 2x + 1 ஈக்குவல் டு அடுத்து ஜி ஆஃப் 2x + 1. அதாவது எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல 2x + 1 இருக்குது. அப்போது இங்கே வந்து என்னது? எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல என்ன போடுவோம்? 2x + 1 அப்படின்னு போடுவோம், அப்படி தானே? அப்போது 2x + 1 த ஹோல் ஸ்கொயர். எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல 2x + 1 போட்டிருக்கோம். ஸ்கொயர் வந்து இந்த இருக்குது பார்த்தீங்களா? இந்த இது. சரியா? அடுத்து நம்ம இது வந்து என்னது? இது வந்து ஒய் தான். சரிங்களா? வீச்சகம் தானே? அப்போ இதோட இது முடிஞ்சிச்சு. அடுத்தது இதை எப்படி எழுதுவோம்? ஜி டாட் எஃப்பின் வீச்சகம் ஈக்குவல் டு என்னது? ஒய் சச் தட் ஒய் ஈக்குவல் டு என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? 2x + 1 த ஹோல் ஸ்கொயர். அதே மாதிரி இதில் வந்து எக்ஸ் வந்து எதில் இருக்கும்? பிலாங்ஸ் டு என். சரியா? நேச்சுரல் நம்பர்ஸ், அதாவது இயல் எண்கள். சரிங்களா? இந்த சம் இதோட முடிஞ்சு. இந்த சம் புரிஞ்சுதா புரியலையான்னு கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? அடுத்த சம் பார்ப்போமா? பாருங்கள். அடுத்த 6வது சம் என்ன கொடுத்துருக்காங்க? எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு x² - 1ன்னு கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு எஃப் டாட் எஃப்பும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரியா? பார்ப்போமா? ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கதை எடுத்து எழுதிக்கோங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு என்னது? x² - 1. ஃபஸ்ட்டு இது என்னது? எஃப் டாட் எஃப். அப்போது எஃப் டாட் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு என்னது? எஃப் ஆஃப் எக்ஸ். அப்போது நம்மளுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் என்னது? எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து x² - 1. அப்போ ஃபஸ்ட்டு என்ன எழுதுவோம்? எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதில் x² - 1. சரியா? இப்போது x² - 1 என்னது? எக்ஸுக்கு பதிலாக இருக்குது, அப்படி தானே? இங்கே எக்ஸுக்கு பதிலாக x² - 1 இருக்குது. அப்போ இங்கே எக்ஸுக்கு பதிலாக x² - 1 போடணும். அப்போ போடுவோமா? இந்த இதில் எக்ஸுக்கு பதிலாக x² - 1 த ஹோல் ஸ்கொயர் - 1. சரியா? இப்போது இதை வந்து a² - b² ஃபார்முலாவில் எழுதுங்க. என்ன வரும்? a² - b²க்கு ஃபார்முலா என்னது? சாரி, a - b தி ஹோல் ஸ்கொயருக்கு ஃபார்முலா என்னது? a² + b² - 2ab. சரியா? a - b த ஹோல் ஸ்கொயருக்கு ஃபார்முலா என்னது? a² + b² - 2ab.
இங்கே ஏங்கிறது எக்ஸ் ஸ்கொயர், பிங்கிறது என்னது 1. சரியா? அப்போ ஏ ஸ்கொயர் ஃபஸ்ட்டு என்ன வரும்? எக்ஸ் பவர் 4. ஏ ஸ்கொயர்னா என்னது? எக்ஸ் ஸ்கொயர். எக்ஸ் ஸ்கொயர் தான் ஹோல் ஸ்கொயர்டுன்னு வரும். அப்போது 2 2 4ன்னு வரும். சரியா? அடுத்து ப்ளஸ் 1 ஸ்கொயர்டு 1 தான் வரும். அடுத்து மைனஸ் 2 இன்ட்டு ஏபி. ஏ என்னது? 1. பி என்னது? ஏங்கிறது எக்ஸ் ஸ்கொயர், பிங்கிறது 1. சரியா? அடுத்து மைனஸ் 1 ஈக்குவல் டு என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர். அடுத்து ப்ளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல் ஆயிரும். இங்கே என்ன வரும்? மைனஸ் 2 எக்ஸ் ஸ்கொயர். சரியா? இங்கே எக்ஸ் பவர் 4. சரியா? இப்போ பாருங்கள், இது வந்து என்னது? எக்ஸ் பவர் 4 அப்படி எழுதியிருக்கோம். இங்கே 2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர். 1 அதோட பெருக்கினாலும் 1 அதே தான் வரும். சரிங்களா? அப்போது மைனஸ் 2 எக்ஸ் ஸ்கொயர். அப்போ இதோட ஆன்சர் என்னது? எஃப் டாட் எஃப் ஆஃப் எக்ஸோட ஆன்சர் வந்து என்னது? எக்ஸ் பவர் 4 மைனஸ் 2 எக்ஸ் ஸ்கொயர். சரியா? அடுத்து ரெண்டாவது என்னது கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? எஃப் டாட் எஃப் டாட் எஃப். சரியா? எஃப் டாட் எஃப் டாட் எஃப். இப்போ பாருங்கள், இந்த இதுக்கு வந்து என்ன செய்யணும்? எஃப் டாட் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படி தானே ஈக்குவல் டு என்ன வரும் பாருங்கள்? எஃப் ஆஃப் எஃப் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். 3 தடவை என்ன வரும்? எஃப் ஆஃப் எக்ஸ் வரும். அப்படி தானே? 3 தடவை. ஃபஸ்ட்டு ஒரு எஃப், செகண்ட் ஒரு எஃப், மூணாவது ஒரு எஃப். சரியா? இப்போது ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் இன்னொரு எஃப் ஆஃப் எழுதிட்டு உள்ள இந்த எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ் எழுதுவோம். சரியா? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1ன்னு எழுதுவோம். போடுங்க எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1. சரியா? அடுத்தது இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1க்கு பதிலாக என்னது எழுதுவோம்? இங்கே எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல என்னது இருக்குது? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 இருக்குது. அப்படி தானே? அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல போடுவோம். அப்படி தானே? இங்கே பாருங்கள், எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 போடுவோம். அப்போ என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1. சரியா? இதே மாதிரியே இதுக்கு முன்னாடி செஞ்ச சம மாதிரியே அதில் என்ன வரும்? ஆன்சர் எஃப் ஆஃப் எக்ஸ் பவர் 4 மைனஸ் 2 எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு வரும். அப்படி தானே? இப்போ பாருங்கள், இந்த இதில் என்ன இருக்குது? எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் பவர் 4 மைனஸ் 2 எக்ஸ் ஸ்கொயர்டுன்னு இருக்குது. அப்போது நம்மளுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் என்னது? எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1. அப்போ இங்கே எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல என்ன பண்ணுவோம்? எக்ஸ் பவர் 4 மைனஸ் 2 எக்ஸ் ஸ்கொயர்டுன்னு போடுவோம். அப்படி தானே? அப்போ எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல போடுங்க. என்ன வரும்? எக்ஸ் பவர் 4 மைனஸ் 2 எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1. சரியா? அப்போ இதோட ஆன்சர் என்னது? எக்ஸ் பவர் 4 மைனஸ் 2 எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1. மைனஸ் 1 அந்த இதை அப்படி எழுதியிருக்கோம். சரியா? எக்ஸுக்கு பதிலாக இந்த இதை போட்டிருக்கோம். சரியா? இந்த சம்மு நீங்கள் இதை விரித்து எழுதுனாலும் எழுதிக்கலாம், இல்லாட்டி இப்படினாலும் விட்டுக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு புக் பேக் ஆன்சர் வந்து இது தான் இருக்குது. சரிங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா?